எந்த கட்சியும் இப்படியான ஒரு பேரணியை நடத்தியதில்லை என்ற வரலாற்று சாதனையை அந்த பேரணி நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. எதற்காக இந்த நேரத்தில் நாம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்ற பேரணியை நடத்துகிறோம். அதில் நிறைவேற்றிய தீர்மானங்களை 12 தீர்மானங்களை இங்கே தோழர்கள் படித்தார்கள். அந்த தீர்மானங்கள் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக தொடர்ந்து பாதுகாப்போம், வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்துவோம், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்துவோம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியவற்றை தயாரிப்பதை தடுத்து நிறுத்துவோம், மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவோம், கும்பல் கொலைகளை தடுப்பதற்கு அவற்றை பயங்கரவாத குற்றங்களாக அறிவிக்க வேண்டும், அதற்காக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த 12 தீர்மானங்களும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை அல்ல, இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய தீர்மானங்களை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பேரணியிலே நிறைவேற்றி அந்த தீர்மானங்கள் என்ன என்பதை விளக்கி இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். வாதூரிலே, திண்டிவனத்திலே, உளுந்தூர்பேட்டையிலே, அடுத்ததாக இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நகரிலே 19ஆம் தேதி பங்கேற்கிற மாபெரும் இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தீர்மானங்களிலே அப்படி என்ன முக்கியமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன? எனக்கு எடப்பாடி பழனிசாமி இதே விழுப்புரம் மாநகரில மாவட்டத்தில் பேசுகிற நேரத்தில் பாஜகவினுடைய ஒரு ஊதுகுழலாக மட்டுமல்ல, அதையும் தாண்டி RSS இயக்கத்தினுடைய ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டோம் என்பதை அம்பலப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கல்வி நிலையங்களை நடத்தக்கூடாது என்று அவர் பேசிய பேச்சு, எடப்பாடி பழனிசாமி என்பவர் திராவிடம் என்ற சொல்லை வைத்திருக்கிற கட்சியின் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படம் பொறித்த கொடியை வைத்திருக்கிற கட்சியின் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை தாக்கி இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை அவருடைய உரை இன்றைக்கு காட்டியிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எத்தனையோ விதங்களிலே முரண்பாடுகள் உண்டு. இரண்டும் எதிரெதிரான நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள். என்றாலும் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பொறுத்தமட்டில் திராவிட இயக்கத்தினுடைய உயிர்வீச்சாக இருக்கின்ற சமூக நீதி கொள்கையை உயர்த்தி பிடிப்பதை பொறுத்தமட்டில் அந்த கட்சிகள் எப்பொழுதும் உறுதியாக இருந்து வந்திருக்கின்றன. அந்த கட்சியை துவக்கிய திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலும், அவர் உயிரோடு இருந்த காலம் வரையிலும், அதற்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆய்வு காலம் வரையிலும் அது அந்த அடிப்படையான கொள்கையிலிருந்து பெரிய அளவில் விலகியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அத்தகைய பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய கட்சியின் கொள்கையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு RSS கைப்பாவையாக மாறி அவர்கள் என்ன பிரச்சாரத்தை செய்கிறார்களோ அதை இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்.
இந்து சமய அறநிலையத்துறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே துவக்கப்பட்டதல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல, ஒரு துறை அல்ல. அவர்களால் இந்த கல்லூரிகளோ பள்ளிகளோ ஆரம்பிக்கப்படவில்லை. பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கல்வி கண் தொடுத்த பெருந்தலைவர். ஜூலை 15ஆம் நாளில் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நாளில் அதை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்து இன்றைக்கு பெருந்தலைவர் காமராசர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு பெருமைப்படுத்தியது. அவர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகளை துவக்கினார், பள்ளிகளை துவக்கினார். ஏனென்று சொன்னால் அந்த அறநிலையத்துறை சார்பில் செயல்படுகின்ற திருக்கோயில்கள் அங்கே வருகிற வருவாய் எல்லாம் சிலரால் அபகரிக்கப்பட்டது, அவர்களுடைய தனியுடைமையாக மாற்றப்பட்டது. திருக்கோயில்களுடைய நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது. கோயில்களை வைத்துக் கொண்டு சில பேர் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி, அவருடைய நம்பிக்கையை பயன்படுத்தி தங்களை வளமாக்கிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே தான் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக ஆண்டுக்கு வருமானம் ஈட்டுகிற திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் மூலமாக வருகின்ற வருவாயை இந்து சமய அறநிலையத்துறை, வருவாயே இல்லாத கிராமப்புற கோயில்கள், சிறிய ஊர்களிலே இருக்கின்ற கோயில்கள், அந்த கோயில்களை பராமரிப்பதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதற்கு மேல் எஞ்சுகிற நிதியை ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கல்லூரிகளை துவக்கினார், பள்ளிகளை துவக்கினார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பயில்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அரிய பணி! எழுத்தறிவித்தவனை இறைவன் என்று மதிக்கிற சமூகம் தமிழ் சமூகம். கடவுளை நாம் கண்ணால நேராக பார்த்தது கிடையாது, அது நமது நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் கண்கண்ட தெய்வமாக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால்தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று பெருமைப்படுத்திய சமூகம் தமிழ் சமூகம். அந்த இறைவனின் பெயரால் வருகின்ற ஈட்டப்படுகிற வருவாயை எழுத்தறிவிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கல்வி நிலையங்களை உருவாக்கியவர் பெருந்தலைவர் அவர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்றால், கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அந்த கோயில்களிலே வருகின்ற வருவாயை வைத்து பள்ளிகளை கல்லூரிகளை எதற்கு திறக்க வேண்டும்? திமுக அரசு அவற்றை எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியும் RSS சங்க பரிவாரங்களும் அவருடைய அரசியலுடைய மைய நோக்கம் என்னவென்றால், இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை, பழங்குடியின மக்களை, சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கல்வி பெற விடாமல் தடுக்க வேண்டும். அவர்கள் படித்து விடக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கம். இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆள்வதற்கு முன்னாலே இங்கே கோலோச்சிக் கொண்டிருந்த மனு தர்மம் என்கின்ற அவர்களுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொன்னது? வேதங்களை மற்றவர்கள் ஓதக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது, கல்வி பயிலக்கூடாது. அப்படி படித்தால் அவருடைய நாக்கே அறுக்க வேண்டும். அந்த வேதங்களை ஓதுவதை காதாலே கேட்டுக்கூட அவர்கள் அந்த அறிவை பெற்றுவிடக் கூடாது.
அப்படி காதால் கேட்டால் அந்த காதிலே காய்ச்சிய ஈயத்தை ஊற்ற வேண்டும் என்று சட்டம் வகுத்து வைத்திருந்த நாடு, அந்த சனாதன பயங்கரவாதத்தை செயல்படுத்திய நாடு இந்திய நாடு. அப்படியான நாட்டிலே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், மீண்டும் அந்த மனுவாத ஆட்சியை உருவாக்க பார்க்கிறார்கள். மீண்டும் நம்ம எல்லாம் கல்விகள் பெற முடியாமல் தடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதற்காகவே ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வகுத்து ஏழை எளிய பிள்ளைகள், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பிள்ளைகள் பள்ளிகளில் இருந்து விரட்டப்படுவதற்கு இன்றைக்கு அதையே ஒரு திட்டமாக வகுத்திருக்கிறார். இந்த தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெரும்பான்மையான பிள்ளைகள் பள்ளிகளை விட்டு விரட்டப்படுவார்கள், கல்லூரிகளை விட்டு விரட்டப்படுவார்கள். இந்த இடைநிற்றல் அதிகரிக்கும். 5 ஆண்டுகளிலே பிற்படுத்தப்பட்டவருடைய கல்வி நிலை 50% குறையும். அதற்காக வகுக்கப்பட்டிருப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் படித்துவிடக் கூடாது, படித்த அறிவு பெற்றுவிடக் கூடாது. அறிவு பெற்றால் கேள்வி எழுப்புவார்கள், பகுத்தறிவை பெற்று விடுவார்கள், நம்முடைய கட்டுக்கதைகளை நம்ப மாட்டார்கள், பொய்களை புரிந்து கொண்டு விடுவார்கள், அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசம் என்கிற மிகப்பெரிய மாநிலத்தை ஆள்கிறது. மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை பிடித்து விட்டது, ராஜஸ்தானில் ஆட்சியை இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் மதிக்க விடாமல் இன்றைக்கு தமிழக மக்களே அவர்களை புறக்கணிக்கிறார்கள், விரட்டி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவுதான். தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இவர்களுடைய மாய்மாலங்கள் எடுபடவில்லை, இவர்களுடைய பித்தலாட்டங்கள் இங்கே எடுபடவில்லை. எனவே எரிவதை இழுத்தால் கொதிப்பது நின்றுவிடும் என்று சொல்வார்கள். அதை போல இவர்கள் படித்தால் தானே விவரமாக இருப்பார்கள், இவர்களை படிக்காமல் தடுத்து விடுவோம் என்று ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு விதமாக அவர் பேசுகிறார். அறநிலையத்துறை ஏன் அரசாங்கத்தின் வசம் இருக்க வேண்டும், அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றால் இந்த கோயில்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன, தனிநபர்களுடைய கோயில்கள். காஞ்சி மடம் இருக்கிறது, அது தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலே இல்லை. அந்த காஞ்சி மடத்தில் என்ன நடக்கிறது? தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஆளுநராக இருந்தார் தமிழிசை அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த ஒரு தலைவர்களில் ஒருவர் காஞ்சி மடத்துக்கு போகிறார். புடவை தலைப்பை கையிலே ஏந்தி நின்ற காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோம். அவர் தூக்கி அந்த பிரசாதத்தை போடுகிறார் அவர் வழியில். ஆனால் அதே காஞ்சி மடத்தில் சுப்பிரமணிய சாமி வந்தால் அந்த காஞ்சி மடாதிபதிக்கு இணையாக அவருக்கு இருக்கை அளிக்கப்பட்டு இருவரும் சமமாக அருகருகே உட்கார்ந்து பேசுகிறார்கள். அதே காஞ்சி மடத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை போனால் தரையிலே உட்கார வைத்து பேசுகிறார். ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் எல்முருகன், அங்கே போனால் தரையிலே உட்கார வைக்கப்படுகிறார். காஞ்சி மடம்
இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இல்லை, கட்டுப்பாட்டிலே இல்லை. அவர்கள் அங்கே என்ன விதமான ஜனநாயகத்தை பின்பற்றுகிறார்கள்? அங்கே ஜனநாயகம் என்று ஏதாவது இருக்கிறதா? இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் என்றைக்கோ இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து விட்டது. எல்லோரும் சமம் என்று அறிவித்து விட்டது. இந்தியாவிலே சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று அறிவித்து விட்டது. ஆனால் அது காஞ்சி மடத்துக்கு பொருந்தாது என்ற நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்த கோயில்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு கோயிலும் காஞ்சி மடம் போல மாறும். அங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் சமத்துவத்தோடு நீங்கள் சாமி கூட கும்பிட முடியாது. இந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்? அண்ணாமலை இருந்த போதே சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்த இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிப்பதற்கு தான் நாங்கள் போடுவோம். என்ன சொன்னார்? ஒவ்வொருத்தவரும் ஒரு வாக்குறுதி கொடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தேர்தலில் வாக்குறுதி அளித்திருக்கிறது. நீங்கள் வந்தால் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வோம், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம், ஏழை தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம், பட்டம் படிக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக வழங்குவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறது. அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்த இந்து சமய அறநிலையத்துறையை ஒழித்து கட்டு விடுவோம், கோயில்களை எல்லாம் எடுத்து பிராமணர்கள் கையில கொடுத்து விடுவோம். அங்கே போய் நீங்கள் வெளியிலே நின்று அவர் தூக்கி வீசுகிற விபூதியை வாங்கி கொண்டு வர வேண்டும். இந்த நிலையை உருவாக்குவோம் என்று துணிச்சலோடு ஒரு கட்சி இந்த நாட்டிலே சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு இழிச்சவாயர்களாக நம்ம அவர்கள் நினைக்க வேண்டும். உங்களை எல்லாம் நாங்கள் மனிதர்களாக கருத மாட்டோம், உங்களை எல்லாம் சமத்துவமாக நடத்த மாட்டோம், எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஒரு கட்சி கேட்கிறது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. வெளிப்படையாக கேட்கிறார்கள். என்ன அதனுடைய பொருள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவோம் என்பதுதான் அதற்கு பொருள். வர்ணாசிரம தர்மம் என்பது என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்மையை பின்பற்றுவோம் என்பதுதான் வர்ணாசிரம தர்மம். பிராமணர் என்பவர் தலையிலே பிறந்தார், தோளிலே பிறந்தவர் சத்திரியன் என்றெல்லாம் எழுதி வைத்திருந்தார்களே மது தர்மத்தில், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்பதுதான் வர்ணாசிரம தர்மம். இதை வெளிப்படையாக சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அண்ணாமலை என்பவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் என்றாலும், அவரை வர்ணாசிரம தர்மம் சூத்திரன் என்று சொல்கிறது என்று சொன்னாலும், இழிபிறப்பாளன் என்று சொல்கிறது என்று சொன்னாலும், அதை பற்றி எனக்கு வெட்கமில்லை, கூச்சமில்லை. எனக்கு ஏதாவது பதவி கிடைத்தால் போதும், அதிகாரம் கிடைத்தால் போதும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு அதையே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை எதற்காக கல்வி நிறுவனங்களை நடத்துகிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகொள்ளாக மாறிவிட்டார், பாஜகவினுடைய ஊதுகொள்ளாக மாறிவிட்டார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் சொல்கிறது இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிக்க வேண்டும் என்கிறது. ஆர்எஸ்எஸ் சொல்கிறது இந்த கோயில்களை எல்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. அதையே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள்? பாஜகவும் நாங்களும் வைத்திருக்கிறது வெறும் கூட்டணி,
கொள்கை வேறு, கூட்டணி வேறு. எனக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சில் என்ன புதிய கொள்கை, வேறுபட்ட கொள்கை வெளிப்பட்டிருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. RSS என்ன சொல்கிறதோ அதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. நீங்கள் சேர்ந்திருப்பது கூட்டணி அல்ல, அதிமுகவை கொண்டு போய் அடமால வைத்து விட்டீர்கள். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதற்கு பிறகு அமையப் போவதே கிடையாது. ஏனென்றால் அதிமுக இந்த நிலையில 26க்கு பிறகு இருக்காது. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த எல்லா கட்சிகளுடைய நிலைமை இதுதான். மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்தது. என்ன ஆனது? இரண்டாக உடைத்தார்கள். இன்றைக்கு சிவசேனா என்பது துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவில் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் பால் தாக்கரே, அவர் உருவாக்கிய இயக்கம் சிவசேனா. அந்த சிவசேனா இயக்கத்தையே இன்றைக்கு உடைத்து கூறுபடுத்தி விட்டார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சியே உடைத்து சுக்குநூறாக ஆக்கி அந்த கட்சியே தன்னுடைய பகிப்பிடியிலே கொண்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் செய்வது இதுதான். அருகாமையில் இருக்கிற புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரங்கசாமி அவர்களை அவர்கள் கைப்பாவையாக மாற்றி அவரை செல்லா காசாக ஆக்க பார்க்கிறார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ரங்கசாமி முதலமைச்சராக வேட்பாளராக கூட இருப்பாரா என்கிற ஐயம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அங்கே ரங்கசாமியை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. ரங்கசாமியை இன்றைக்கு செல்லா காசாக மாற்றி வைத்திருப்பது யார்? ரங்கசாமியுடன் கூட்டணி வைத்திருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதா கட்சி தான். அவர் ஒரு பேரை பரிந்துரை செய்கிறார், ஆளுநர் இன்னொருவரை நியமனம் செய்கிறார். முதலமைச்சருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? அங்க இது எதனால் நடக்கிறது? அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆளுநர் அதே முதலமைச்சரை செல்லாக்காக நடக்கிறார். அதே நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதிமுகவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவால் செரித்து உள்வாங்கப்பட்டு செரிமானம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு பேட்டியிலும் குறிப்பிட்டார், அதிமுக இங்க வலுவோடு இருக்க வேண்டும், ஒரு திராவிட கட்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய எதிர்முகாம் என்று சொன்னாலும் அந்த கட்சி அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அது உறுதியோடு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அது பாதுகாப்பு என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற விதத்தில் அதிமுகவும் வலுவோடு இருக்க வேண்டும். அதிமுக பலவீனமடைந்தால் அங்கே பாஜக அந்த இடத்தை நிரப்பிவிடும். எனவே பாஜகவை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அணி வலுவாக இருந்தால் மட்டும் போதாது, அதிமுகவும் தன்னுடைய தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார். இதுதான் அரசியல் தொலைநோக்கு என்பதை அங்கீகரித்து பேசுகிற அந்த அறிவாற்றல், அரசியல் தெளிவு தலைவர் எழுச்சி தமிழரை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் கிடையாது. ஊடகங்களில் உடனே கேட்குறான், என்ன நீங்கள் இருக்கிறது திமுக கூட்டணி, அதிமுக வலுவாக இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு நீங்கள் கூட்டணி மாற போறீங்களான்னு. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு, அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். உடனே இந்த ஊடகங்களில் 4 பேர் பேசா திருமாவளவன் அந்த பக்கமும் ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்தியாவிலேயே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம், பாஜக இடம்பெறுகிற கூட்டணியில இடம்பெற மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிற கூட்டணியில இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்து அரசியல் செய்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேற எந்த கட்சியும் இப்படி அறிவித்துக் கொண்டு அரசியல் செய்யவில்லை. அரசியல் களத்தில் அத்தகைய உறுதியோடு தெளிவோடு நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடிகளே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அதிமுகவை கபலீகரம் செய்கிறது. என்னமா அவர்களுடைய ஏ டீம், பி டீம், சி டீம் என்று பல டீம்களை இறக்கி விட்டிருக்கிறார்கள்.
எதற்காக? திமுகவுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை உடைக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும். இங்க மனிதரே மக்கள் கட்சியின் சார்பில் வந்து பேசிய சகோதரர் இங்கே இருக்கிறார், மேடையில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சதி திட்டம் என்ன என்பது. எத்தனை விதமான ரூபங்களிலே அவர்கள் ஆட்களை இறக்குவார்கள். எனக்கு திரு விஜய் அவர்கள் இதே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினார். அவர் சொல்கிறார், நான் பாஜகவையும் எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறேன். தீர்மானம் போடுகிறார். உடனே சொல்லுகிறார்கள், ரெண்டு பேரையும் எதிர்க்கிறேன் தீர்மானம் போட்டுட்டார். ரைட், சரி, பாஜகவை எதிர்க்கிறேன் தீர்மானம் போட்டீங்க, திமுகவை எதிர்க்கிறேன் தீர்மானம் போட்டீங்க. என்ன செய்கிறார்? ஒருவர் லாக்அப் மரணத்தில் கொல்லப்படுகிறார். உடனே அவர் அங்க போறார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிற இடம், உடனே அவர் போய் அங்க பார்க்கிறார். நாளைக்கு கூட இதற்காக அந்த லாக்அப் மரணத்தை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் சொல்றார். ரைட், திமுகவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், சரியானது. நீங்கள் எப்படி போராடுவது சரி, அப்படி அரசியல் செய்வது சரி. சரி, இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொன்னீர்களே, தீர்மானம் போட்டிருக்கிறீர்களே, எந்த ஊர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ண பாஜக எதிர்த்து? எந்த ஊர்ல ஒரு கூட்டத்தை போட்ட நீ பாஜகவை எதிர்த்து? எந்த ஊர்ல ஒரு பேரணி நடத்தின நீ பாஜகவை எதிர்த்து? இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல விஜயுடைய கட்சி ஒரு சிறு துரும்பையாவது எடுத்து போட்டிருக்கிறதா? அப்படி யாரை ஏமாத்த பார்க்கிற? நீ வந்து பிஜேபி எதுக்குறன்னு சொல்லிட்டா, ஜோசப் விஜய் கையெழுத்து போட்டுட்டா, உடனே கிறிஸ்தவர்கள்லாம் அப்படியே ஐயோ இவர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நம்ம ஒரு ஓட்டு போட்டா நமக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் நீ போய் ராஜஸ்தானுக்கு போய் சொன்னா நடக்கும், மத்திய பிரதேசத்தில் போய் சொன்னா நடக்கும், ஒரிசாவில் கூட சொன்னா நடக்கும். இது பெரியார் மண். தந்தை பெரியாரால் பதப்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மண். புரட்சி அம்பேத்கர் கருத்துக்களை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் விதை விதையாக விதைத்துக் கொண்டிருக்கிற மண். தலைவர் எழுச்சி தமிழர் களமாடுகிற மண். ஒன்ன மாதிரியான போலி வேஷங்கள்லாம் இங்க ஈடுபடாது. நாங்க இருக்கிற மற்ற கட்சிகள் கௌரவத்துக்கு கம்முன்னு இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் விட மாட்டோம். அந்த மாதிரி பி டீம் சி டீம்கள்லாம் எத்தனை டீம் வந்தாலும் அவர்களை களத்திலே அம்பலப்படுத்தக்கூடிய அரசியல் செம்பும் திராணியும் கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள். நீங்க பேசி பாருங்க, ஒண்ணுமே வேணாம். எங்களுடைய நகர செயலாளர் சந்துரு கிட்ட உங்களுடைய பொதுச் செயலாளர் கூப்பிட்டு வந்து பேசுறாரு. ரெண்டு இதே விக்கிரவாண்டியில மேடை போட்டு பேசி பார்ப்போம். அரசியல என்ன பேசுவேன்னு பார்த்துருவோம், உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் என்று. கட்சி ஆரம்பித்தால், சினிமாவில் நடிச்சுட்டா, புகழ்பெற்ற ஒரு ஆளாக இருந்து விட்டால் மக்களை எல்லாம் ஏய்த்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுபடாது. ரஜினிகாந்தையே கொண்டு வந்து இறக்க பார்த்தார்கள். அவரு கடைசியில் தப்பிச்சோம் போயிச்சான்னு ஓடி போயிட்டார். இன்னைக்கு அதுக்கு அவரு கிடைக்கல, இவரை பிடிச்சாந்து இங்க இறக்கி விடுறாங்க. யார் இவரை கட்சி ஆரம்பிக்க சொன்னது? யாரால் இவர் இயக்கப்படுகிறார்? யாருக்கும் தெரியாதா தமிழ்நாட்டில்? சரி, தெரியலனாலும் உங்களுடைய நடவடிக்கை காட்டி கொடுத்துருது இல்ல. நீங்க என்ன செய்றீங்க என்பதை உங்கள் நடவடிக்கை காட்டி கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்போம் என்று பேச்சளவில் சொல்லுவீர்கள். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறது. வாக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார் பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஒன்றிய அரசு. நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு வரை இருந்து அதை எதிர்ப்போம். தலைவர் எழுச்சி தமிழர் அங்கே இருந்து குரல் கொடுத்தார். நாடாளுமன்றத்துக்கு வெளியில உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கும் விதமாக திருச்சியில் லட்சக்கணக்கான தொடர்களை
அணிதிரட்டி பெரிய பேரணி நடத்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம், களத்தில் காட்டுகிறோம். விஜய் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாரு. என்ன செஞ்சார், என்ன செய்கிறார்? உங்களால் இதே விக்கிரவாண்டியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியுமா? நீங்க சென்னையில் கூட நடத்தவனா, இங்க விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறீங்களா, இங்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி பாரதிய ஜனதா கட்சியை கண்டிச்சு நீங்க ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துங்களா? நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய எஜமானர்கள் அவர்கள்தான். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டை கூறுபடுத்துவதற்காக சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை எப்படியாவது பிளவுபடுத்தி விட வேண்டும், இங்கே இருக்கிற மக்களை மீண்டும் கற்கால நிலைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற நிலம் தமிழ் நிலம். சனாதனவாதிகளுடைய சமஸ்கிருத மொழியை இந்தியாவுடைய எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டு விட்டன. எல்லா மொழியிலும் கலந்தது. இந்தியாவில் சமஸ்கிருதத்துடைய செல்வாக்கு இல்லாத ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான். இந்த வர்ணாசிரம பண்பாட்டுடைய தாக்கம் இல்லாத ஒரு பண்பாடு இருக்கிறது என்றால் அது தமிழ் பண்பாடுதான். 2000 வருடங்களாக அன்னைக்கு திமுகவில் அதிமுகவில் திராவிடர் கழகம் இல்ல, 2000 ஆண்டுகளாக இந்த மக்கள் இந்த சனாதன கொள்கையை இங்கே வேறு பிடிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறாமையாக பொச்சரிப்பாக இருக்கிறது. எப்படி இப்படி இருக்கலாம்? எப்படி இதை நாம் அனுமதிக்கலாம்? எப்படியாவது தமிழ்நாட்டை நாம் கைப்பற்றி விட வேண்டும், எப்படியாவது தமிழர்களை நாம் அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியிலே இடம் பெற்று இருக்கிறோம். உடனே கேட்கிறான், நீ எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? நீங்க 10 சீட்டு வாங்கல, 20 சீட்டு வாங்க. அது தலைவர் சொல்றாங்க, நாங்க பேசும்போது பேசிப்போம், அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறோம், 10 எம்எல்ஏ போனாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆட்கள் என்னங்கிறது தெரியும், நாங்கள் எப்படி பேரம் பேச வேண்டும் என்பது தெரியும், அதை நாங்கள் என்ன வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய வலிமை இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் இந்த அணியிலே ஏன் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே அணியிலே இடம்பெற்றிருப்பதால் இரண்டும் ஒன்று கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கு கொள்கை அளவில், கருத்தியல் அளவில் மிக மிக நெருக்கமான ஒரு கட்சி இருக்கிறது என்றால் இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனால்தான் இன்றைக்கு கலைஞரை சொன்னார், திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று நான் வர்ணிப்பேன். அதில் 3வது குழலாக இருக்கிற 3 குழல் துப்பாக்கியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து சேர்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான உறவு கொள்கை உறவு என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். சனாதன எதிர்ப்பில், வர்ணாசிரம தர்ம எதிர்ப்பில், இன்றைக்கு மத சார்பனையை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 துவங்கும் போது எதை சொல்லி துவங்கியதோ அந்த கொள்கையில இணக்கமாக நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி.